ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சித்திரமே. சித்திரமேல இல்லத்தரசிகளின் கலைகளில் ஒன்றான சிறு சேமிப்பை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நீங்களும் சேமிக்கலாம். தலைப்பு எல்லாருமே பார்த்துருப்பீங்க. 3 வருஷத்தில் நம்மனாலையும் 5லேருந்து 6 லட்ச ரூபா வரைக்குமே சேமிக்க முடியும். அதுவும் வெறும் 30,000 சம்பளத்தை வச்சுக்கிட்டு. அது எப்படி சேமிக்கலான்னு தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தார், சிஸ்டர் நான் 30,000 தான் சம்பளம் வாங்குகிறேன், ஆனால் என்னால் ஒரு வருஷத்தில் 5 லட்ச ரூபா சேவிங் பண்ண முடியுமா, இல்லை அதுக்கான டிப்ஸ் ஏதாவது சொல்லுங்கள், பிளானிங் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தார். அவருக்காக தான் இந்த பிளானிங். ஒரு வருஷத்தில் முடியாது, ஆனால் 2லேருந்து 3 வருஷத்துலேருந்து நம்ம கட்டாயமாக 5லேருந்து 6 லட்ச ரூபா வரைக்கும் சேவிங் பண்ண முடியும். அது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் நான் முழுசாக சொல்ல போகிறேன். அது அந்த பிரதருக்காகவும் உங்களுக்காகவும் தான் நான் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருக்காங்க எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கட்டாயமாக நீங்களும் பார்க்கலாம். இப்போ 30,000 சம்பளம், அந்த பிரதர் 30,000 சம்பளம்னு சொன்னிருந்தார். அவருக்காக நான் இந்த போட்டிருக்கேன். 15,000 ரெண்ட்டுக்கும் வீட்டு செலவுக்கும். அவர் சொந்த வீட்டில் இருக்காரா வாடகை வீட்டில் இருக்காரா நமக்கு தெரியாது. அதனால் நான் 15 ரூபான்னு சொல்லி ஒரு குத்து மதிப்பாக போட்டிருக்கேன். சேவிங்ஸ்க்காக 15 ரூபான்னு ஒதுக்கியிருக்கேன். அந்த 15 ரூபாயை மொத்தமாக நம்ம ஒரே இடத்துல வைக்காமல் 10 ரூபா பேங்க்லேயும் 10 ரூபா பேங்க்லேயும் 5 ரூபா சேவிங்ஸ் தனியாகவும் ஒதுக்கி வச்சுருக்கேன். 15 நான் 10ஆகவும் 5ஆகவும் 2 வகையாக பிரிச்சுருக்கேன். நம்மனாலையும் வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா மேலேயே நம்மளால் சேவிங் பண்ண முடியும். இப்படி பண்ணோம்னா பணமாக சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா மாதம் நம்ம பேங்க்கில் 8லேருந்து 8,500 வரைக்குமே தனியாக சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் ஒன்று போட்டு வச்சிடணும். அந்த அக்கௌண்ட்டை நாம் டச் பண்ணாமல் மாதம் நாம் டெபாசிட் பண்ணுறது மட்டும்தான் இருக்கணும். நமக்கு தேவைப்படும் போது நாம் அப்புறம் எடுத்துக்கலாம். நம்ம கோலை அடையணுன்னா கட்டாயமாக நமக்கு தனியாக ஒரு சேவிங்ஸ் வேணும். நம்ம அக்கௌண்ட்டில் இருந்துச்சுன்னா நாம் கட்டாயமாக எடுத்துருவோம். நமக்கு ஏதாவது எமர்ஜென்சி இல்லைன்னா நம்ம ஃபோனில் வெளியே எங்கே போகும்போது ஃபோன்பே ஜிபே ஏதாவது யூஸ் பண்ணி நம்ம ஃபோன் எடுத்துருவோம். அதனால் அந்த தப்பு நம்ம பண்ண வேணாம். நமக்கு தனியாக ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த இதில் போட்டு வச்சிடணும். வீட்டில் 1000 ரூபாலேருந்து 1500 வரைக்கும் நம்ம சேவிங் பண்ணலாம். அது எமர்ஜென்சி சேவிங்ஸ்க்காக நம்ம ஒதுக்கி வச்சிடணும். மிச்சம் 5 ரூபா நாம் கோல்டு காயினாகவும் இல்லை சீட்டாகவும் நம்ம போட்டுக்கலாம். சீட்டுனா ஏலச்சீட்டு. கோல்டு காயினாக இப்போ கோல்டு காயின் 5800 வரைக்கும் இப்போ போயிட்டுருக்கு. அதனால் நம்ம 6 ரூபா நான் போட்டிருக்கேன். 6 ரூபா சீட்டு அந்த ஏரியாவில் பக்கத்தில் அவங்களுக்கு ஏரியாவுக்கு பக்கத்தில் ஏதாவது சீட் யாராவது நடத்துனாங்கன்னா அவங்கக்கிட்ட இருந்து சேர்ந்துக்கலாம். அப்படி இல்லை சிஸ்டர் எனக்கு அப்படிலாம் யாருமே இல்லை அப்படின்னா நீங்கள் வெறும் கோல்டு காயினாக வாங்கிக்கலாம். நீங்கள் மாதத்துக்கு ஒரு கோல்டு காயின் வாங்கினீங்கன்னா 12 மாதத்துக்கு கிட்டத்தட்ட நீங்கள் 12 கிராம் கோல்டு காயின் நீங்கள் சேவ் பண்ணுறீங்க. இன்றைக்கி கோல்டு ரேட்டு 6,000 ரூபான்னு வச்சுக்கோங்க. இன்னும் நீங்கள் 2 வருஷம் 3 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் சேல்ஸ் பண்ணிங்கன்னா எப்படி இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு 1000 ரூபான்னு கூடினாலும் 2-3,000 கண்டிப்பாக கூடும். அது உங்களுக்கு லாபம் தானே, நஷ்டம் ஆகாது. அது நீங்கள் இப்போ இருந்தே நீங்கள் வாங்க ஆரம்பிச்சிங்கன்னா அது உங்களுக்கு ப்ராஃபிட் தான். அடுத்து டெய்லி சேவிங்ஸ்க்காக நீங்கள் டெய்லி 15 ரூபான்னு ஒதுக்கி வச்சிடணும். ஒதுக்கி வச்சிங்க 30 நாளைக்கு 450 ரூபா ஆகும். அதே நீங்கள் ஒரு வருஷத்துக்கு பண்ணிங்கன்னா 54,000 ரூபா. இதே 3 வருஷத்துக்கு பண்ணிங்கன்னா 16,200 இது நான் கம்மியாக தான் சொல்லியிருக்கேன். 365 நாள்னு கணக்கு போட்டோம்னா 16,425 ரூபா வரும். அதிகமாக சேமிக்கிறத விட குறைவாக சேமிக்கிறது தான் நமக்கு கடைசியாக உதவியாகவும் இருக்கும். நம்ம 5 லட்ச ரூபா கோல் பண்ணியிருக்கோம். அந்த கோலுக்கு இந்த சின்ன அமௌண்ட் நம்ம ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நமக்கு எமர்ஜென்சிக்காக இந்த அமௌண்ட்டை கூட நம்ம எப்போ வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 10,000 ரூபா ஒதுக்கி வைக்க சொல்லியிருந்தேன்ல, அது பாருங்கள் 8,500 நம்ம பேங்க்கில் வச்சுருக்கோம். 8,500 ப்ளஸ் அந்த 1,500 சேர்த்தோம்னா 1,22,400 அது 3 மாதத்துக்கு 3,67,200. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா சேவிங் பண்ண 1 லட்சத்துக்கு மேலேயே நான் சேவிங் பண்ணுற வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அந்த வீடியோ வேணால் பாருங்கள். அந்த வீடியோவில் 1,22,400 ஒரு வருஷத்துக்கு. ஆனால் 3 வருஷத்துக்கு 3,67,200. அடுத்தது நம்ம கோல்டு காயினாக வாங்க சொல்லியிருந்தோம்ல, கோல்டு காயினுங்கிறது ஏலச்சீட்டு இல்லை எதுவுமே இல்லை சிஸ்டர்னு சொன்னீங்கன்னா அதுவும் தனியாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பேங்க்கில் நீங்கள் மட்டும் இல்லைன்னா உங்கள் ஃபேமிலியில் இன்னொருத்தவங்க அக்கௌண்ட்லேயே ஓப்பன் பண்ணி நீங்கள் 5 ரூபா ஒதுக்கி வச்சுருங்க. அப்படி நீங்கள் 336 மாதத்துக்கு ஒதுக்கி வச்சுருந்தீங்கன்னா 1,80,000 ரூபா.
நாம் டெய்லி சேவிங்ஸ்க்காக 10,600 ஒதுக்கி வச்சுருந்தோமா, அதையும் சேர்த்து போட்டோம்னா 5,63,400. இது வெறும் 3 வருஷத்தில் நீங்கள் பணமாக எடுக்கலாம். அப்படி இல்லை, நான் கோல்டு காயினாக நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன்னா எப்படி இருந்தாலும் கிட்டத்தட்ட 4 பவுன்லேருந்து 4 பவுன் வரைக்கும் நீங்கள் சேவ் பண்ணலாம். நகையாகவும் நீங்கள் மாற்றிருக்கலாம். அது 32 கிராம்லேருந்து 36 கிராம் வரைக்கும் நீங்கள் வாங்கியிருக்கலாம். நமக்கு சேல்ஸ் பண்ணும்போது அது நமக்கு ரொம்ப ப்ராஃபிட்டாகவும் தான் இருக்கும். நாம் சேல்ஸ் பண்ணணும்னு நினச்சா சேல்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அது கோல்டை காயினாக நம்ம மாற்றிக்கிட்டு நம்ம ஒரு நகையாகவும் நம்ம வச்சுக்கலாம். நம்ம எதிர்கால தேவைக்காக நம்ம எப்போவுமே மாற்றிக்கலாம். கோல்டு காயினாக வாங்குறது ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருக்குமே நகை தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். நம்மளால் வேறு எதுலேயுமே இன்வெஸ்ட் பண்ணவும் முடியாது. அதுக்காக இந்த கோல்டில் நான் இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறேன் உங்களை. கோல்டு காயின்லாம் நீங்கள் வாங்கலாம், இல்லை சீட்டாகவும் வாங்கலாம். நான் இதுதான் பண்ணுங்க அதுதான் பண்ணுன்னு சொல்ல. ஆனால் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கேட்ட அந்த 5 லட்ச ரூபா கோல்டுக்காக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே கோல்டு காயினாக நீங்கள் மாற்றினீங்கன்னா 6 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் சேவ் பண்ணலாம். 5லேருந்து 6 லட்ச ரூபா வரைக்குமே நீங்கள் 3 வருஷத்தில் நீங்கள் சேவிங் பண்ணிட்டீங்க. அடுத்ததாக இன்னொரு பிளானிங் இருக்குது. அது என்னென்னு நான் சொல்கிறேன் வாங்க. அதுவும் 2 வருஷத்தில் 5 லட்ச ரூபா சேமிக்கிறது எப்படின்னு தான் சொல்கிறேன். 30,000 சம்பளம் சொன்னாரா, அது 10,000 செலவுக்கு, வீட்டு செலவுக்கும் 20,000 சேவிங்ஸ்னு ஒதுக்குனா, வாடகை வீடு இல்லாமல் சொந்த வீடாக இருந்தால் 20,000 தனியாக சேவிங் பண்ணாங்கன்னா, அதே பிளானை நம்ம வருஷம் 2 வருஷத்துக்கும் இது மாதிரி பண்ணோம்னா 4,89,600 ஆகுது. இது 2 வருஷத்துக்கு. வருஷம் அது 2,44,800. இதே 2 வருஷத்துக்கு நம்ம 4,89,600. நம்ம வருஷத்துக்கு 2 லட்சத்துக்கு மேலேயே நம்ம சேவிங் பண்ண முடியும். 20,000 ஒதுக்குனா 3 வருஷத்துக்கு ஒரு நம்ம ஒதுக்கணும்னா 15,000 ஒதுக்கணும்னா 5,63,400 சேவிங் பண்ணலாம். இல்லை சிஸ்டர் நான் இதே பண்ணுறேன்னா இதுவும் யூஸ் பண்ணிக்கோங்க. டெய்லி சேவிங்ஸ் இதுலேயும் நம்ம டெய்லி சேவிங்ஸ் யூஸ் பண்ணணும். 16,200. நம்ம 365 நாள்னு போட்டோம்னா இல்லை நம்ம கோல்டாகவும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 பிளானுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ, எது உங்களுக்கு பெஸ்ட்டாகவும் இருக்கோ அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்படி நம்ம பண்ணோம்னா நம்மளாலையும் 2லேருந்து 3 வருஷத்தில் கிட்டத்தட்ட நம்ம 5 லட்சத்துலேருந்து 6 லட்ச ரூபா சுலபமாக நம்மளாலையும் சேவிங் பண்ண முடியும். மிடில் கிளாஸ் சேவிங்ஸில் நகையில் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். நம்மளுடைய எதிர்கால தேவைக்காக தான் நம்ம சேவிங்ஸுன்னே நம்ம யூஸ் பண்ணுறோம். சேவிங்ஸ் இல்லாமல் நம்ம பண்ணுறதுக்கு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களால எதுவுமே ரன் பண்ணவும் முடியாது. சேவிங்ஸ் தான் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணுங்கள். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே வளர்ந்து வர நம்ம சித்திரமேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கிற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய். தேங்க்யூ.